ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 04449067777 நம்பருக்கு எவ்ரி மண்டே கால் பண்ணுங்கள் பிட்வீன் 11 and 5. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம், எனக்கு அம்மா போட்டிருக்கு. சொல்லுங்க. வந்து ஒரு தண்ணி ஊத்திருக்காங்க. ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்கிறதுக்கு 48 நாள் ஆகணும் அப்படி சொல்றாங்க. அது உண்மையா மேடம்? அப்படிதான் இருக்கணுமா? நல்லதுமா. அதாவது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அது வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் கணவரோட ஆரோக்கியம், அதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து அதில் ஈடுபடுறது அதெல்லாம் இப்போ கணவன் மனைவி தொடுதல் அந்த மாதிரி ஒரு நெருக்கம் அதெல்லாம் இருக்கலாம் தான், ஒன்றும் பெரிய தவறில்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து சில விஷயங்கள், இந்த உடம்பு வந்து பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடுது இல்லையா? இப்போ அம்மா எல்லாம் வரும்போது, இப்போ இந்த அம்மா வந்து லைட்டாக வருது அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காமே சரியாயிடும். அது உண்மைதான். இப்போ மஞ்சக்காமால இந்த அம்மை இந்த மாதிரி சில காய்ச்சல்லாம் வந்து நம்ம நாட்டு மருந்துகள்லேயே நம்ம பத்தியம், உணவு வகை, நம்மளோட லைஃப் ஸ்டைல், இதுலேயே வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்குன்றது ஒரு உண்மைதான். ஆனால் அது எந்த அழுத்தத்தில் இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். சரியா? இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்னதாக மணல் வாரி அம்மாயி, சில இடத்துல சின்ன சின்ன கொப்பளமாயி வேர்க்குரு மாதிரி வரும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அதெல்லாம் ஒரு குறைஞ்சிடும். அதை ஃபஸ்ட்டு ஜுரம் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் இளநீர், இந்த மஞ்சள், குளிர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் நாட்டில் செய்வாங்க, இன்னைக்கு சிட்டிலையும் செய்கிறாங்க. நாங்கள் கூட எங்கள் குடும்பத்துலலாம் செய்தது உண்டு. என் மகளுக்கு கூட அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு 2-3 நாள் அது தானாக சரியாயிடும். அதாவது அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே வீரியத்தோடு வருது, நம்ம இதெல்லாம் செய்யணும். இளநீர்லாம் கொடுக்கணும், குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் கொடுக்கணும், பக்கத்துலேயே இருந்துக்கணும், பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கணும், குழந்தைக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்பொழுது அடுத்த நாள் அது கொஞ்சம் காஞ்சி போய் குறைஞ்சிது, அதுக்கு அடுத்த நாள் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன சிம்டம், அது குறைஞ்சி தானா சரியாயிடும். சரியா? சப்போஸ் சில பேருக்கு வந்து அடுத்த நாளைக்கு கூட சரியாகாது, அதுக்கு அடுத்த நாளைக்கு கூட ஜாஸ்தி கூட ஆயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் நம்மளோட பொது அறிவு தான். நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யறோம், அது ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற போது டக்குன்னு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகணும். இப்போ இந்த ஆசன வாயில சின்னதாக கட்டி வருது, எரிச்சல் வருது, டாய்லெட் போக முடியாமல் கஷ்டப்படுறது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பாட்டி வைத்திய முறையில் நிறைய ஒரு 4 நாளைக்கு பழங்களாகவே, வெறும் பழங்கள், நீராகாரம், நிறைய நீராகாரம், இந்த வந்து மலம் கட்டக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து விடணும். கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸ் எல்லாம் சாப்பிடாத நீங்கள் வந்து இந்த பார்லி கஞ்சி, இந்த ஓட்ஸு, அப்புறம் வந்து இந்த அவரைக்காய், நார்ச்சத்து இருக்கிறது, இந்த கார்ன்ஸு, நார்ச்சத்து உள்ளது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சாதமே சாப்பிடாம ஒரு 2-3 நாளைக்கு பழங்கள், வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய நீர்மோர் குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு 2-3 நாள் பார்த்து அந்த கட்டி காஞ்சி போய் சரியாயிடுச்சுன்னா அப்போ அது சீரியஸ் ப்ராப்ளம் இல்லை, வெறும் சூடுனால வருது. சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக இருந்தோம், உங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாக்கா அப்போ அது வேற ஏதோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி எரிச்சல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இப்போ எனக்கு கூட வரும், வயசானவங்களுக்குலாம் பல பேருக்கு வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அந்த 2-3 நாளைக்கு நம்ம உணவு ப்ராக்டிஸை மாற்றிடணும். இப்போ நான் பழக்கப்படுத்துறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு திடீர்னு இந்த சில நேரத்தில் அந்த மாதிரி வயர் அப்செட் ஆகிப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு வயராக இன்னைக்கு ஃபுல்லும் நான் ரைஸே சாப்பிட போகிறதில்ல, பழம் சாப்பிடணும், அதுக்குன்னு ஒன்றும் சாப்பிடவும் கூட, வாழைப்பழம், மஞ்சப்பழம் போகிறோம், மஞ்சள் வாழைப்பழம் போகிறோம், அதுதான் ரொம்ப நல்லது. மஞ்சள் வாழைப்பழம் அந்த மாதிரி வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய பழங்களே போகிறோம். அந்த அப்புறம் நிறைய நீர்மோர், இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும் பொழுது, இப்போ தர்பூசணி நிறைய கிடைக்குது, இந்த கிர்னி பழம் நிறைய கிடைக்குது, இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் சாப்பிட்லாம் நம்ம. ஸோ அது மாதிரி மாங்காவை தவிர்த்துருங்க, மாங்காய், பப்பாளி இந்த மாதிரி கொஞ்சம் சூடு இருக்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் பக்குவம், நீர்மோர் நிறைய குடிக்கணும். நல்லா மத்து வச்சு சிலிப்பி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீர்மோர் நல்லா குடிக்கணும். ஸோ அது மாதிரி பாலே அவாய்ட் பண்ணிடணும், பாலே குடிக்கக்கூடாது, பால் சூடு, பால் வந்து டைஜஷன் கூட கெடுதல் தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தவறு ஒன்றும் கிடையாது.
ஓகே. சரி ஓகே. ஆனா இப்போ வந்து உங்க அம்மா போட்டு ஒரு 2 நாளுக்குள்ள அது சரி ஆகணும். 2 நாளுக்குள்ள ஜுரம் குறையணும். நீங்க இந்த மாரி கை வைத்தியம் இந்த மாரிலாம் நல்லா குளிர்ச்சியா வாழை இலைலாம் போடுவாங்க, வேப்பிலை எல்லாம் போடுவாங்க. நல்லா கூலா இருக்க மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் எல்லார் வீட்லயும் ஏசி வந்துருச்சு. ஏசி போட்டு கூட படுக்க வைக்கலாம். ஆ சரி. ஸோ அதெல்லாம் தவறு கிடையாது. ஸோ குளிர்ச்சியா இருக்கிறது அந்த மாதிரி பண்றது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் நீங்க அது கவனிக்கணும். 2 நாளைக்குள்ள அது குறையல அப்படின்னாக்கா நேரம் கடத்தாம நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. சரியாயிடுச்சு, குறைஞ்சிட்டே வந்துருச்சு, காஞ்சிடுச்சுன்னா அப்ப நம்ம வைத்தியப்படியே வந்து தலைக்கு ஊத்துவாங்க, 3 நாளைக்கு அப்புறம் ஊத்துவாங்க, அதுக்கப்புறம் ஊத்துவாங்க, பத்தியம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படியே போயிடும், சரியாயிடும். சரி ஓகே. அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை அது இதுன்னு பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விரதம், ஒரு சுத்த பத்தத்துக்காக தான். அதாவது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கெடுதல் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே. சரியா? அது வந்து பெரிய உங்களுக்கு பெரிய மன கஷ்டமா இருக்கு, அது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கஷ்டம்லாம் இருந்ததுன்னா தான் நீங்க வந்து குழம்பிக்கணும். இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா அதுவும் நீங்க ரொமான்ஸ் இருந்துக்கலாம். அதுக்காக நீங்க ஒருத்தர் வந்து பார்க்கவே கூடாது, கை தொடவே கூடாதுன்னுலாம் கிடையாது. ஸோ அது கூட ஒரு நல்லது தானே. ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு திருப்பி வரும்போது கொஞ்சம் நெருக்கம் நல்லா தானே இருக்கும் சரி ஓகே. இல்லையா? ஸோ அதான் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் சைடு பார்க்குறதா இருந்தாக்கா பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம். அது மாதிரி தான். ஆ அப்படி மீறி போய் உங்களுக்குள்ள நீங்க வந்து செக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் அது அஃபெக்ட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து நம்மளுடைய மனசுல தான். நம்ம இப்போ அம்மனுக்கு விரதம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தவறு பண்ணிட்டீங்கன்னா நம்ம குற்ற உணர்வு தான் அது நம்மளுக்கு தண்டனையை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்க வந்து அம்மனுக்கு வேண்டிக்கிறீங்க, 48 நாள் விரதம் இருக்குன்னா இருந்துருங்களேன், அதுல என்ன தவறு இருக்கு? இருக்கலாமே. அது ஒன்றும் பெரிய, அதில் ஒன்றும் பெரிய அது பெஸ்ட்டுன்னு சொல்ல ஒன்றும் இல்லை, அது ஒஸ்ட்டுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு தான். சரி. நம்மளே வந்து இப்போ வந்து ஒரு 48 நாள் இந்த எக்ஸசைஸ் பண்றோம், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு நம்மளே சுய ஒழுக்கத்துக்காக தானே. அது ஒன்றும் பெரிய மூட நம்பிக்கைன்னுலாம் சொல்ல முடியாது. சரியா? ஆ சரி. ஓகே, நன்றிம்மா. பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பம் வருவது வந்து சகஜம்தான். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து விஞ்ஞான பூர்வமாக எல்லாத்துக்குமே அலோபதி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது சில நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிடும்போது பல பேர் நம்மளை வந்து ஐயன் இப்படியான்பாங்க. அது கூட நம்மளுக்கு ஒரு 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 ஷேம்னஸோ ஒரு பயத்தையோ கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து அது கூட பைத்தியக்காரத்தனம் சொல்வேன். நான் இப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட பர்சனல் இதுக்கு ரொம்ப காஃப் சளிலாம் வந்ததுன்னா நான் டாக்டர்கிட்ட போகவே மாட்டேன். நான் வந்து சுட தண்ணி வச்சு விக்ஸ் போட்டு ஆவி பிடிப்பேன், மிளகு கஷாயம் போட்டு குடிப்பேன். தானாக வந்த வேகத்தில் சரியாக போயிடுறது. அது சரியாக போகலைன்னா டெஃபினட்டாக அடுத்த கட்டமாக நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடணுன்றது அவசியம் கிடையாது. இன்றைக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி ரொம்ப விளம்பரம் பண்ணுறாங்க. ரொம்ப விளம்பரம் பண்ணி பண்ணி இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா சின்ன ஒரு தலைவலி வந்தால் பெற்றோர்களால் தாங்க முடியல, பிள்ளைகளுக்கு உடனே பெரிய அளவுக்கு ஏதாவது இருக்குமோன்னு பயப்படுறாங்க. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட லைஃப் அந்த ஏஜு, நம்மளோட ஜெனட்டிக்ஸு, நம்மளுடைய தலைமுறையில் என்ன இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் நோயெல்லாம் அப்படி ஒன்று எல்லாருக்கும் எல்லாம் வந்துடும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒரு மேரேஜ் ஆகி பொண்ணுக்கு ஒரு டிசம்பர்ல தான் ஆச்சுங்க மேம். சரி. வந்து அப்ப வந்து பேசுறப்ப நல்லா தன்மையா பேசி பண்ணி செஞ்சிருக்காங்க மேம். இப்போ வந்து ஒரு 3.5 months தான் இருக்கு. இப்போ 1 month தான் ஆகுதுங்க. வெளியில வேலையில பெங்களூர் பக்கம் இருக்காங்க, அங்கே ஐடி கம்பெனி இருக்காங்க, கூட்டிட்டு போயிருக்காங்க மேம். அங்க கொண்டுட்டு போய் இங்க எடுத்துக்கிட்டா லோக்கல்லையும் அவங்க அம்மால இருந்து பேசுறது ஒரு மாதிரியா கொஞ்சம் தேவையில்லாத நிம்மதி இல்லாத மாதிரி டார்ச்சர் பண்ற மாதிரி பேசிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க கொண்டுட்டு போய் அந்த பையனும் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி பிள்ளைக்கு உடம்பு வந்து ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டு ரொம்ப வெர்ஸாகி போய் இருக்கிறாங்க. என்ன டார்ச்சர்னா என்ன பண்றாரு அவரு? டார்ச்சர்னா மென்டல் டார்ச்சர் பண்ற மாதிரி ஏதாவது ரொம்ப வீட்டில் வந்து அப்பா அப்பா என்ன நினைச்சு பேசுறது, எங்க பார்த்தா எங்க ஃபேமிலி நினைச்சு மெம்பர்ஸ் அப்பா அம்மாவை எங்களை நினைச்சு பேசுறதுங்க.
கிட்டத்தட்ட ஒரு நிம்மதியா இருக்கவே முடியாத சூழ்நிலையில ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அப்புறம் நான் சும்மா தாமாசிக்கு பேசுறேன், தெரியாம பேசுறேனுங்கிற மாதிரி பண்ணி இப்ப அவளுக்கு ஓவரா உடம்பு கெட்டு போயிருக்குதுங்க மேம். இல்ல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஒரே பொண்ணுங்க மேம். சரி, இப்போ மாப்பிள்ளை சைடுல எத்தனை பசங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க? பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுங்க. பையனுக்கு தங்கச்சி கல்யாணம் ஆகி இப்ப அவங்க ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்க மாப்பிள்ளை தான் ஐடில ஒர்க் பண்றாரு இல்லையா? உங்க மாப்பிள்ளை ஐடில ஒர்க் பண்றாரு, உங்க பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா மேம். என்ன டிசம்பர்ல தானே போய் மேரேஜ் ஆச்சுங்க மேம். இல்ல, உங்க பொண்ணுக்கு வந்து ஒரே பொண்ணா வளர்ந்ததுனால அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு குடும்பத்துல போய் அவங்களோட பாண்டிங் பண்றதுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். சரியா? இப்ப நீங்களும் உங்க மனைவியும் உங்க பொண்ணோட டெய்லி பேசிஸ்ல பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உங்க மாப்பிள்ளையோட அட்ஜஸ்டே ஆகாது. சரியா? எல்லாத்தையும் வந்து இன்னும் அப்பா பொண்ணா உட்காந்துக்கிட்டு உங்ககிட்டயே அப்பா இப்படி பண்றாரு, அப்பா கிள்ளிட்டாரு, அப்பா உதைச்சிட்டாருன்னு இதே சொல்லிட்டு இருந்ததுன்னா அந்த பொண்ணு நாளைக்கு அது குடும்பத்துல போய் வாழ முடியாது. ஏன்னா இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததே என்ன, அந்த அவரோட வாழ்ந்து குழந்தை குட்டி பெற்றுட்டு அந்த பொண்ணு நல்ல வாழ்க்கையை வாழணும்ல. அப்ப நீங்க வந்து பேசிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, சரி அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வந்து எங்கேயோ ஒரு சோகம் இருக்கலாம், அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு கூட. ஓகே, ஸோ அதனால கூட வந்து இப்போ உங்களுக்கு கூட ஒரு சோகம் இருக்கலாம், ஐயோ நம்ம வீட்டு பொண்ணு வந்து வேற வீட்டு பொண்ணு ஆயிடுச்சே, நாம இப்படி தனியா போயிட்டோமே, நம்மளுக்கு வாழ்க்கையே என்னவோ நம்மளோட ஒன்று இழந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு உணர்வு தோணலாம். ஸோ அதன் காரணமா கூட என்ன ஆகும்னா, நீங்க 2 பேரும் பேசும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா பண்ண மாதிரி பேச ஆகும்போது அது நிஜமாவே பெரிய பெரிய விஷயமா மாறிடும். இல்லை மிஸ், ஒரு சின்ன மேட்டர் சொல்றேங்க. அது வந்து தெரியும், ஒரு 3-4 டேஸ்லயேங்க உங்க அப்பா அம்மா வந்து ஒரு டெத் ஆயிட்டா நீங்க வந்து எதுவும் செய்யக்கூடாது, அது வந்து வேற இங்க செய்ய வேண்டிய விட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைட்டு சொல்லியிருக்காங்க மேம். இல்ல அதுதான் சொல்றேன், இது எல்லாமே வந்து இல்ல அதுதான் இப்ப ஒரு 10 இயர்ஸ் உயிரோடு இருப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது மாதிரி விஷயங்களே இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. நான் உங்க பொண்ணா இருந்தாக்கா நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், கவலையப்படாத, எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப முற்போக்குவாதி, அவங்க பாடி எழுதி வச்சிருவாங்க, நானும் நீ கூட ஆப்ஷன் தான் போவானா அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப அவனுக்கு ஷாக்கா போயிடும், என்னடா அதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இது நடக்கும்போது பார்த்துக்கலாமே. அவங்கவுங்க சாகும்போது எப்பயோ சாவு வரப்போதுக்கு இப்ப எதுக்குங்க சண்டை போடணும், இது தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். இல்ல அப்படியே உங்க மாப்பிள்ளை அப்படி பேசினா கூட இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீங்க வந்து உங்க மாப்பிள்ளை வந்து உங்க வீட்டு பையனா உங்களுக்கு உங்களை அப்பா அம்மாவை மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஐயோ மாமா ஐயோ அத்தான் உங்களுக்கு உயிரை விடணும் நீங்க நினைக்கிறீங்க, அது நடக்க போறது கிடையாது. மாப்பிள்ளை தான், சரியா? அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தாங்குற மாதிரி உங்களுக்கு செய்யவே மாட்டாரு. அதை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆழ்ந்த வருத்தம் வரும், உங்க மகளுக்கும் வருத்தம் வரும். சரியா? இப்போ அடுத்தது உங்க மகளுக்கு புரியணும், இப்போ வந்து உங்களை விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நிராதரவா இருக்கீங்கன்றது அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தமாகும், ஒரு ஒரு குற்ற உணர்வாகவும் அந்த பொண்ணுக்கு இருக்கு. இப்போ இதுல நீங்க 2 பேரும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உள்ளபடியே வந்து உங்க பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வச்சிருங்க. யாரும் எந்த காரியமும் செய்வானா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வச்சிருங்க. நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்கன்றத அக்கம் பக்கம் உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி வச்சிருங்க. இப்ப எங்க பக்கத்து தெருவிலேயே பிள்ளைங்க இருந்தா கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண போது அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க தான், அவங்க தான் அடுத்து உங்க பிள்ளைங்களுக்கே சொல்ல போறாங்க. ஸோ எல்லாருமே நான் உள்பட சொல்றேன், எனக்கும் தான். இப்போ நான் இது சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே சொந்தக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் தான். அதான் நம்ம கருத்து நல்லா உள்ள வாங்கணும். ஸோ நாமளும் போய் நிற்போம். ஏன்னா அதுதான் யதார்த்தம் நான் சொல்ல வரேன். அதாவது அது வந்து சிறுமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் ஒட்டு உறவோடு இருந்தா கூட, அன்பு பண்பு பாசத்தோட பிள்ளைகளோட இருந்தா கூட, திருமணமாகி பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம கூட வாழலைங்கிற பொழுது, நம்ம கூடவே வாழ்ந்தா கூட இப்ப பிள்ளை ஆபீஸ் போயிருக்கான், என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல வந்து அம்மா அப்பா தனியா இருக்கும்போது பக்கத்து எதிர் வீட்டுல இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். நீங்க முதல்ல அதை நினைச்சு நம்ம தனியா இருக்கோன்ற செய்தியை உங்க பிள்ளைகிட்ட பேசுறதை தவிர்க்கணும். அத மாதிரி ரொம்ப பேசியிருப்பீங்க, அதனால தான் அந்த பொண்ணு வந்து நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப உங்களோட பாண்டிங் பண்ணுது. அது அவங்களுக்கு எங்கேயோ சங்கடமா இருக்கு, இது என்னடா இது எப்ப பாரு அம்மா அப்பான்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்காக வேணும்னே அவங்க வந்து சீண்டி பாக்குறாங்க மூர்க்கத்தனமா.
சரியா? இப்ப இது வந்து சப்ப மேட்டர். இந்த மேட்டர்லாம் வந்து இப்ப பிரச்சனையே கிடையாது. இப்ப உங்களுக்கு யார் கவனிக்கிறாங்கன்றதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்க மக வந்து கல்யாணம் ஆயிருக்கா, உங்க மருமகளோட பாண்டிங் ஆவணும். அவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். உங்க அரேஞ்ச்டு மேரேஜ் தானே இது? அரேஞ்ச் ஆ, மேரேஜ் தாங்க இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ன்ற போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து வேறுபட்ட மனிதர்கள், முன்பின் தெரியாதவர்கள். இப்போ 20-25 வருஷம் உங்களோட உங்க பொண்ணு வாழ்ந்தது, உங்க பொண்ணுக்கு நுணுக்கமா உங்களை தெரிஞ்சின்ற அளவுக்கு, உங்க பொண்ணுக்கு உங்களை தெரிஞ்சின்ற அளவுக்கு அந்த இன்னும் ஒரு மனிதரை வந்து உங்க பொண்ணால புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அந்த பையனுக்கும் அவங்க அப்பா அம்மாவை புரிஞ்சின்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள எவ்வளோ உணர்வுகள் இருந்திருக்கும், மைக்ரோ இமோஷன்ஸ். ஸோ இப்போ அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு பெரிய சவால். இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சி பாண்டிங் பண்ணி அவங்க 2 பேருக்கும் உறவு அவங்க ஏற்படுத்திக்கணும். அப்போ மற்றவர்கள் வந்து தயவு செய்து பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. அது இந்த மாதிரி ஒரே பொண்ணுன்னா தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது சேத்ராடனம் போயிடுங்க. ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணட்டும். மெச்சூர்ட் பொண்ணு தானே. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? ஹலோ ஹலோ பிஇ முடிச்சிருக்காங்க. ஆ, BE 25 ஆகுதுங்க. 25 வயசு. அந்த பொண்ணு மெச்சூர்ட் பொண்ணு தானே. அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணட்டும். ஸோ எல்லாத்துக்கும் அப்பா அப்பா அப்பான்னு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாக்கா இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். ஆமா, அதே மாதிரி நீங்க சுருக்கு சுருக்குன்னு வந்து எதுக்கு அதே எடுத்தாலும் மாதிரி அவங்க சைடு வந்து எல்லா பக்கமும் பாசமா எப்பயும் நார்மலா இருக்கிற மாதிரி அவங்க அப்ரோச் பண்றாங்க மேம். நம்ம சைடு வந்து இப்ப இந்த 3 மந்த்ஸ்லயே பார்த்தா ஏதாவது ஒரு நல்லது இடத்துக்கு வர்றதில்ல. இப்ப எங்க வீட்டுக்கு வர்றதுனாவே நான் வர்றப்ப மட்டும்தான் நீ அங்க வந்து இருக்கணும். ஆமா, இது வந்து இது தமிழ்நாட்டுக்கு இப்ப போய் நீங்க அக்கா அப்பா வீட்டுல இருக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் சொல்றாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதுதான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். இதை நீங்க சொல்லும் போதே எனக்கு கூட வலிக்குது. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் வலிக்கும். ஏன்னா இதுதான் நம்ம கலாச்சாரமா இருக்கு. இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இதை தான் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். இதெல்லாம் மாறணும். பட் ஆனா நாம வந்து புரட்சி பண்ணி நம்ம குடும்பத்தை கெடுத்துக்க கூடாது. இப்படி இருக்கு, நம்ம பல்ல கடிச்சிட்டு நம்ம பொறுத்துட்டு தான் போகணும். இப்ப இதுக்காக போயிட்டு நம்ம சம்பந்திக்கிட்ட எல்லார்கிட்டையும் சண்டை போட்டோம்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை போயிடும். ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ ஹலோ. இப்ப நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? பொண்ணு வந்து பெத்தாக்க இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா அவங்க வீட்டோட பாண்டிங் ஆயிக்கணும். அவங்க மாமனார் மாமியார் தான் அப்பா அம்மான்னு கூப்பிடணும். அப்பா அம்மான்னு கூப்பிடணுன்றாங்களே. ஸோ அப்பா அம்மான்னு கூப்பிடணும். அந்த பொண்ணு அந்த அவங்களோட பாண்டிங் ஆகணும். அதுதான் தன் குடும்பம்னு நினச்சிக்கணும். அப்படி தான் வந்து சமூகத்தில் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவா? அவள் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அவள் போய் அவள் புருஷனோட வாழ முடியும். அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? நாம் வந்து வலியோட சொல்லக்கூடாது. அதுதாம்மா கரெக்டுன்னு நாமளும் சொல்லணும். நாம் அதை கேள்வி கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன ஆகிடும்? அப்போ நம்ம அப்பா அம்மா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுவாள். அப்போ எதிர்த்து பேசும்போது உனக்கு மட்டும் உங்கள் அப்பா அம்மா முக்கியமா, எனக்கு எங்கள் அப்பா அம்மா முக்கியம்னா அங்கேயே கட் ஆகிடும் பாண்டிங். ஸோ அப்போ வந்து நம்ம பெற்றோர்கள் தான் வந்து பெண்ணுக்கு சொல்லணும், இல்லைம்மா நீ திருமணம் ஆகி போயிட்ட. அப்போ உங்கள் கதிப்பானாக்கா நான் என்ன நல்லா கவனிச்சுப்பேன், என்ன நான் இருக்கிற வரைக்கும் 10 பேருக்கு நான் கவனிச்சுப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு கதவு போட்டுட்டு அழுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாம வந்து ஐயோ என்னை கவனிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க மனைவியும் உங்க பொண்ணுகிட்ட அழுதிங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அவளுக்கு குற்ற உணர்வு வந்துடும். ஓகே, இனி வந்து நீங்களும் உங்க மனைவியும் உட்காந்துக்கிட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி வாழணுங்கிறத நீங்க பிளான் பண்ணணும். நீங்க 2 பேரா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சுக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராவது தனித்து விழும்போது அதுக்கு நிறைய காலம் இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும், பேரம் பேத்திகள் வருவாங்க, என்னென்ன மாற்றங்கள் வரும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால இப்ப இருக்கிற தருணத்துல அந்த பிள்ளைங்க திருமணம் ஆயிருக்கு, அவங்க பாண்டிங் ஏற்படுத்திக்கணும். அதுதான் முக்கியம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பெரிய சிக்கலாக வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு பையன் இருக்கான், 10 வயசு பையனா இருக்கான். நான் உங்க ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் மேம், பார்த்துட்டே இருக்கேன். அதுல நீங்க போன வாரம் ஒரு முஸ்லீம் பொண்ணு கிட்ட சொன்னீங்க, நீங்க பிரெக்னென்ட் ஆகும்போது அழுக கூடாது, அழுதிங்கன்னா ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகி குழந்தை வந்து அஃபெக்ட் பண்ணும், திருநங்கைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி சொன்னா தெரியல, அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா திருநங்கையில் பறக்க வாய்ப்பு இல்லை, அப்படி கிடையாது. நம்ம தாய்மார்கள் மன அழுத்தத்தோடு இருந்தாக்கா
அந்த அதே உணர்வுகள் வந்து அந்த குழந்தைக்கும் பாஸ் ஆன் ஆகும். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து கூட இருக்கிறவங்க, சிச்சுவேஷன், சரௌண்டிங்ஸ், பீப்புள், நம்மளோட அனுபவம் இதன் காரணமாக நமக்கு உணர்வுகள் வர்றது வந்து அது இயல்பா நடக்கும். சரியா? நம்ம கையில இல்ல. இப்போ யாராவது நம்மளை திட்டும்போது நமக்கு மனசு கஷ்டமாயிடும். இதெல்லாம் நமக்கு ஏற்படுது. ஆனால் இந்த குழந்தைன்னு ஒண்ணு உள்ள இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாவம் அது என்ன செஞ்சுது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கும் அம்மாவுக்கும் தொப்புள் கொடி கனெக்ட் ஆயிருக்குன்ற ஒரு விஷயம் தவிர அது பாவம் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு அந்த 10 மாசம் மட்டும்தான் அந்த நிம்மதி. அந்த 10 மாசம் கழிச்சு அந்த குழந்தை வெளில வந்தோடனே அதுக்கு நம்மள மாதிரி தான் எல்லா உணர்வுகளும், அதுக்கும் எல்லா அனுபவம் எல்லாம் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த 10 மாசம் வந்து அந்த குழந்தைக்கு இந்த நெகட்டிவ் எல்லாம் நாம ஏன் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் தாய்மார்கள் யோசிக்கணும்னு நான் சொல்றேன். புரியுதா? நம்ம கையில ஒரு இது இருக்கு, ஒரு வால்வு இருக்கு. சரி, நம்ம குழந்தை இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அந்த குழந்தை வந்து சந்தோஷமா இருக்கணும், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து சந்தோஷமா இருக்கணும். நம்ம உணர்வுகள் வந்து நம்ம சேடா ஆனோம்னாக்கா நம்மளோட வயிற்றுல வந்து அதற்கான ஹார்மோன், பயந்தோம்னாக்கா அட்ரினலின் போகும், அது உடனே வந்து குழந்தைய அஃபெக்ட் ஆகும். நம்மளோட உணர்வுகள், நம்மளோட எண்ணங்கள், அது எல்லாம் ரசாயன விதத்துல வந்து நம்ம உடம்புல பாதிக்கும். இப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடல்ல வந்து ரசாயனங்கள் வந்து உற்பத்தி ஆகும். அது விஞ்ஞான உண்மை. ஓகே, நீங்க வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுக்கு செரோட்டினன் வரும். செரோட்டினன்றது வந்து ரொம்ப மூக்கம் தரக்கூடிய ஒரு ஹார்மோன். அதுக்கு மருந்தே கிடையாது. செரோட்டினன் வரணும்னா இப்போ ஏதாவது டேப்லெட் போட்டு அது பண்றாங்க. பட் இருந்தா கூட இயற்கையா செரோட்டினன் வர்றதுக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும், நல்ல ஒரு மியூசிக் கேட்கணும், நல்ல உற்சாகமா குழந்தைகள் மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அப்போ நாம சந்தோஷமா இருக்கும்போது அந்த அதிர்வுகள், அந்த ரசாயனம் அது வழியாக அந்த குழந்தைக்கு சத்தெல்லாம் போகுது இல்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நான் அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நான் ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது அவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது நான் ரொம்ப கடவுளை வேண்டுவேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களே, நமக்கு நல்ல பையனை கடவுள் கொடுத்துருக்காரு, நான் வேண்டுவேன். இந்த இதை நான் கேட்கவுமே நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது எங்க வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப என்னை அடிப்பாரு. ரொம்ப கஷ்டம். நான் வந்து ரொம்ப அழுகாத நாளே கிடையாது. ரொம்ப செருமி அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி தான் என்னோட சுச்சுவேஷன் வந்து இருந்தது அப்போ நிலைமைக்கு. எனக்கு அதை அடக்குறதும் எனக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. குடிக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. பட் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது. என் பிள்ளையுமே வயிற்றுல இருக்க வரைக்கும் 6 மாசம் வரைக்கும் அவரோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வளைகாப்பு போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் நான் ரொம்ப அவர்கிட்ட நான் ரொம்ப கஷ்டம். என்ன வயசுமா? எனக்கு அது ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இல்ல நான் திருநங்கைகளாக ஆவேன் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி சொல்லியிருந்தா அது தவறு. நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம்னு சொல்லியிருப்பேன். அதாவது நீங்க வந்து மன அழுத்தத்தை ஏற்பட்டீங்கன்னா, தட் இஸ் தாய்மார்கள் வந்து மன அழுத்தத்தோட இருந்தாக்கா அந்த மன அழுத்தம் வந்து குழந்தைகளை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். உறுதியாக வாய்ப்பு சொல்ல மாட்டேன். அந்த பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்படி தவறாக நான் எப்போவாவது சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஐ எம் சாரி, அது உண்மை கிடையாது. சரிங்களா? அதுக்காக நீங்க மனசுல போட்டு பீதியை வளர்த்துக்காதீங்க. இப்போ உங்க குழந்தைக்கு என்ன வயசுமா? ஹலோ ஹலோ உங்க குழந்தைக்கு இப்ப என்ன வயசு? வயசு 10. அதாவது நீங்க உடனே உங்க குழந்தை திருநங்கை அதெல்லாம் கிடையாதுமா, அப்படி கிடையாது. சரியா? இப்ப உங்க குழந்தை இப்ப இந்த 10 வயசு வரைக்கும் நல்லா தானே இருக்கான்? அதை எனக்கு கண்டுபிடிக்க தெரியல மேம். நானு இப்ப ரொம்ப அவனையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப மைண்ட் ரொம்ப இல்ல. இப்ப உங்க குழந்தை வந்து இயல்பா ஸ்கூலுக்கு போயிட்டு இயல்பா வரானா? நல்லா படிக்கிறானா? அதான் மேம், இப்போ நான் அழுதுகிட்டு நீங்க சொன்ன மாதிரிதான் என்னோட பையனும் இப்ப எதுனாலும் உடனே அழுதுருவான். நமக்கு ரொம்ப பெரிய கொஸ்டினா இல்ல. இப்போ உடனே அழறதுனால அவங்க வந்து பெண் குணம்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அவன் பெண்ணா மாறிடுவான். வயித்துல இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். இப்பவும் என்ன எதுவுமே எனக்கு தாங்க ரொம்ப அழுதுருவேன். அது அந்த மாதிரியே தான் நீங்க இப்ப உங்களுக்கு வந்து வேற விதமான மனநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு அப்சஷன் இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது, என்ன சுழல்வு இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது இப்ப நீங்க சொன்னது வரைக்கும். ஏன்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க வந்து எடிட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதாவது முழுமையா கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுட்டு அந்த சில சொற்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு வேதனைப்படுறதுக்குன்னே நீங்க நிகழ்ச்சிகளை பாக்குறீங்க. அது தவறுமா.
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து பொதுவாக ஒரு அறிவுரை நல்லதுக்காக சொல்றேன். அதாவது பிரெக்னன்சி உங்க மேல தப்பு இல்ல சொல்ல இல்ல நான் என்னோட மேல முடிச்சிடுறேன். இல்ல இல்ல fault இருக்கு. நான் இப்போ முடிச்சிடுறேன். அதாவது மற்றவர்களுக்கும் இது வந்து போய் சேரணுங்கிறதுக்காக இப்ப தாய்மார்கள் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த குழந்தை வயத்துல இருக்கு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் அது. அந்த 10 மாசம் அது இனிமையாக அந்த அது ஒரு வீடு அதுக்கு. இப்ப நமக்கு எப்படி வீடோ அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து கருவறை அறைன்னு சொல்றோம்ல. ஸோ அந்த அறையில வந்து அது சௌகரியமா இருக்கணும். அப்போ இப்போ நம்மளை சுத்தி நம்ம ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இரைச்சல் நாய்ஸு நம்மளுக்கு வந்து தொந்தரவுலாம் இருந்தாக்கா நமக்கு எப்படி ஒரு உபாதையா இருக்கு. அப்போ அது மாதிரி தான் அந்த குழந்தைக்கு வந்து கருவறையில் இருக்கும் பொழுது அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நினச்சிக்கணும். நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு. அந்த ரீதியில் வந்து நம்மளை ரொம்ப கவனிச்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மீறி உங்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல்லாம் நடந்ததுன்னா கூட சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் என்றைக்குமே வந்து உங்களை வந்து அப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களை அப்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது குழந்தையும் அப்யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ரீதியில் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி சில பேர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருந்தா அதை கடந்து நீங்கள் வந்திருக்கீங்க, குழந்தை நார்மலாக பிறந்திருக்கு, குழந்தை நார்மலாக மைல் ஸ்டோன்ஸ் போகுதுன்ற போது நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. அப்போ அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ மற்றபடி நம்மளோட பண்ணிட்டு எப்பவுமே இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக அப்போ உங்களுக்கும் மன பண்பியல் கோளாறு ஏதோ இருக்கு, அது குழந்தைக்கு ஜெனட்டிக்கா வர்றதுக்கு இல்லை என்விரான்மெண்ட் வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கங்க, பர்சனல் கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி இப்போ முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. 04449067777 நம்பருக்கு கால் பண்ணுங்க.